வணக்கம் நண்பர்களே, இது மோகன்குமார் சேலம் எஜுகேஷன்லேருந்து. இது ஒர்க் அண்ட் டைம் பர்சன்டேஜ் இன் எஃபிஷியன்சி இதோட இந்த மாடல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. பட் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. பட் அந்த சம்ஸ் போடும்பொழுது உங்களுக்கு அந்த டாபிக் கொடுத்து நான் கொடுத்துறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சோடனே அடுத்த வீடியோ நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு. இந்த டைம் கொஞ்சம் ரொம்ப நீளமாக போயிடுச்சு. பட் இனிமேல் வரும் காலம்லாம் இன்னும் ரொம்ப கம்மியான நேரத்துலேயே அடுத்தடுத்த மாடல்ஸ் முடிக்கலான் இருக்கேன். அதுக்கு தயவுசெய்து உங்கள் சப்போர்ட் வேணும். ஸோ ஒர்க் அண்ட் டைமில் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சின்ற மாடலில் ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்த வீடியோ நாளைக்கு இந்த 16 மாடல்லேருந்து ஒரு டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? 16 மாடலில் எக்ஸாக்டாக ஒரு டெஸ்ட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் மிக்சிங்கில், அதாவது நான் நாளைக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக் லெவல், இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்க, குரூப் 4 எழுதுகிறவங்க மற்றும் குரூப் 2 எழுதுகிறவங்களுக்கு பயனுள்ளதாக. குரூப் 1 அந்த டிஎன்பிசி ரேஞ்சுக்கு அது இருக்கும். பட் அடுத்தது மாடல் 2, மாடல் 3, மாடல் 4லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பேங்கிங் எக்ஸாம். நான் தமிழில் முடிஞ்சால் கொடுக்குறேன். நீங்கள் அதை எழுதி பார்க்கலாம். ஏன்னா எதிர்காலத்தில் எப்படி கேட்பான்னு சொல்ல முடியாதுன்னா சிலபஸ் வேறு மாற்றிட்டாங்க, எப்படி வேணால் வரலாம். ஸோ டஃப்பாகவும் கொடுக்கலாம். பேங்கிங் எக்ஸாமுக்குடைய கேள்வியும் அப்படியே மாற்றி கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த 16 வீடியோவும் பொறுமையாக பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க்கு தருவேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் டெலகிராம் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு நான் ஃப்ரீயாக அதுக்கான டவுட்ஸு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பர்சன்டேஜ் இன் எஃபிஷியன்சி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்படி கேள்வி இருக்குன்னா, அதாவது ஏ பி 2 பேர் ஆஸ் யூஷுவல் வேலை செய்கிறது சொல்லிடுவாங்க. ஏ ஒரு நாளுக்கான வேலையை கொடுத்துருவாங்க. பி அவரை விட 50% ஜாஸ்தி, 100% ஜாஸ்தி, 70% ஜாஸ்தின்னு கொடுத்துருவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்போதே எவ்வளோ நல்லா முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ சிம்பிளி நமக்கு ஏ எழுதிக்கணும். எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன்? 30 நாட்களில் அந்த. அதே பி என்ன சொல்லிட்டாங்க? ஏவை காட்டிலும் பி என்ன சொல்லிட்டாங்க? ஏ காட்டிலும் 50% ஜாஸ்தின்ட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 150 மடங்கு வேகமாக வேலை செய்வார் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? 50 மடங்கு ஜாஸ்தினா ஏ ஆல்ரெடி 100%, இவர் வேறு 50% சேர்த்தின்ட்டாங்க. அப்போ 150% வேலை செய்வாங்க. ஸோ சிம்பிள் ஆஸ் யூஷுவல் ஏவோட 1 day ஒர்க் எழுதிக்கணும். ஸோ எழுதிட்டு 1/30. சரிங்களா? அடுத்தது பியோட 1 day ஒர்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? சிம்பிளி 1/30 தான் மல்டிப்ளை பை என்ன செய்யலாம்? 150 டிவைடட் பை 100. அந்த பர்சன்டேஜை போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அடிச்சிங்கன்னா இந்த சைபர் போயிடும். ஸோ இது ஒரு தடவை விடாங்கும், இது 2 தடவை விடாங்கும். அப்போ 1/20. ஸோ பி ஆனவர் ஒரு நாளில் எவ்வளோ நாளில் முடிப்பார்? 20 நாட்களில் முடிப்பார். ஸோ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, எடுத்துக்குவோமா? சரி. ஏவோட ஒரு நாள் வேலையானது 1/30, பியோட ஒரு நாள் வேலையானது 1/20. ஸோ கால்குலேட் பண்ணணும்னா 30க்கும் 20க்கும் நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஸோ எல்சிஎம் 60. ஸோ 30க்கு மேலே என்ன செய்வீங்க? 60 30ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் பார்த்துட்டு அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல போடணும். அதே மாதிரி 60 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வந்த ஆன்சர் தான் என்ன செய்யணும்? நீங்கள் இந்த இடத்துல போடணும். ஸோ போட்டுருவோமா? அப்போ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 5/60. அப்போ இது ஒர்க்கு. அப்போ 5 1 டைம்ஸ் அடங்கும். இது எத்தனை டைம் அடங்கும்? 1/12. சரிங்களா? ஸோ இது ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாங்களா? ஒர்க் டன் பொறுத்த வரைக்கும்
ஒர்க்கை தலைகீழாக மாற்றி தான் ஒர்க்கு, இதை தலைகீழாக போடணும். என்ன பண்ணணும்? தலைகீழி. புரியுதா? அப்போ 12 நாட்கள். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? 12 நாட்களில் முடிப்பாங்க. சரிங்க சார், இது சொல்லி கொடுத்துட்டீங்க. ஷார்ட்கட் என்ன சார் கேட்பீங்கல்ல? ஆமாம் தானே? ஒன்றுமே கிடையாது. ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும் 1/30 மல்டிப்ளை பை ப்ளஸ்ஸு 1/30 மல்டிப்ளை பை 150 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டு டேரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? ஆக்சுவலாக இதுதான் பேசிக் திங். இதை விட ஷார்ட்கட் இல்லை இருக்குது, பட் நீங்கள் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிள், கரெக்டான ஆன்சர் வரும். ஒரு பேசிக் திங் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட்டு PDF டிரைவுக்குள்ளே கொடுத்துருவேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.